குறுகிய காலகட்டத்தில் முழு நீள திரைப்படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் 24 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட 1999 ரிலீஸ் ஆன சுயம்வரம் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அன்றும் இன்றும் எப்படி இருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குசேலன் கதாபாத்திரத்தில் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள், விஜயகுமாரின் மனைவி சுஷீலா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை மஞ்சுளா விஜயகுமார் அம்மா அவர்கள், விஜயகுமாரின் முதலாவது மகன் அருணாச்சலம் கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள், சத்யராஜின் காதலி ட்ரைபல் உமன் கதாபாத்திரத்தில் நடிகை குஷ்பு அவர்கள், குசேலனின் இரண்டாவது மகன் கதாபாத்திரத்தில் ஆவுடையப்பனாக இளைய திலகம் பிரபு அவர்கள், பிரபுவின் காதலி சாவித்ரி கதாபாத்திரத்தில் நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள், விஜயகுமாரின் கடைசி மகன் இந்திரன் கதாபாத்திரத்தில் நடிகர் அபாஸ் அவர்கள், அபாஸின் காதலி மகேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிகை ஹீரா ராஜகோபாலன் அவர்கள், விஜயகுமாரின் முதலாவது டாட்டர் கதாபாத்திரத்தில் ஈஸ்வரியாக நடிகை ரோஜா அவர்கள், ரோஜாவின் காதலர் கண்ணன் கதாபாத்திரத்தில் நடிகர் பிரபுதேவா அவர்கள், இரண்டாவது மகளாக உமா கதாபாத்திரத்தில் நடிகை கஸ்தூரி சங்கர் அவர்கள், கஸ்தூரியின் காதலன் பல்லவன் கதாபாத்திரத்தில் நடிகர் பாண்டியராஜன் ஐயா அவர்கள், மூன்றாவது மகளாக உர்வசி கதாபாத்திரத்தில் நடிகை ரம்பா அவர்கள், ரம்பாவின் கணவர் டாக்டர் ராம்குமார் கதாபாத்திரத்தில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள், நான்காவது மகளாக ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் நடிகை மகேஸ்வரி அவர்கள், மகேஸ்வரியின் காதலர் கௌதம் கதாபாத்திரத்தில் நடிகர் வினீத் அவர்கள், ஐந்தாவது மகளாக ஹேமா கதாபாத்திரத்தில் நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்கள், பிரீதாவின் காதலர் கந்தன் கதாபாத்திரத்தில் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள், கடைசி மகள் எழிலரசி கதாபாத்திரத்தில் நடிகை சுவலட்சுமி அவர்கள், சுவலட்சுமியின் கணவர் அழகப்பன் கதாபாத்திரத்தில் நடிகர் பார்த்திபன் அவர்கள், டாக்டர் கிருஷ்ணா கதாபாத்திரத்தில் ஃபேமிலி டாக்டராக நடிகர் நெப்போலியன் அவர்கள், ஏசிபி சஞ்சய் கதாபாத்திரத்தில் ஐபிஎஸ் ஆபீசராக நடிகர் அர்ஜுன் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில், அர்ஜுனின் அசிஸ்டன்ட் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் அனுமோகன் ஐயா அவர்கள், படத்தில் வில்லனாக கபிலன் கதாபாத்திரத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள், மன்சூர் அலிகானின் அசிஸ்டன்ட் விசித்ரா கதாபாத்திரத்தில் நடிகை விசித்ராமா அவர்கள், இன்டர்வியூர் கதாபாத்திரத்தில் ஞானபித்தனாக நடிகர் மற்றும் இயக்குனர் மறைந்த கே பாக்யராஜ் ஐயா அவர்கள், இன்டர்வியூர் கதாபாத்திரத்தில் அறிவொளி மங்கையாக நடிகை ஊர்வசி அவர்கள், இன்டர்வியூர் கதாபாத்திரத்தில் மித்ரபூதனாக நடிகர் ஜனகராஜ் ஐயா அவர்கள், பஞ்சபூதம் கதாபாத்திரத்தில் இன்டர்வியூராக நகைச்சுவை நடிகர் செந்திலையா அவர்கள், எழிலரசிற்கு பார்த்த மாப்பிள்ளையாக நடிகர் விக்னேஷ் அவர்கள், பாண்டி கதாபாத்திரத்தில் அருணின் நண்பராக நடிகர் கொச்சின் அனிஃபா அவர்கள், சாவித்ரியின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் சந்திரனையா அவர்கள், சாவித்ரியின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை கவிதாமா அவர்கள்,
கண்ணனின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் பாலு ஆனந்த் அவர்கள். கண்ணனின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை KR வத்சலாமா அவர்கள். வெட்டிங் கெஸ்ட் கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகை அம்பிகா அவர்கள். ஹாஸ்ட்லர் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் நெல்லை சிவா அவர்கள். ஹாஸ்ட்லர் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் போண்டாமணி ஐயா அவர்கள். ஆவுடையப்பனின் நண்பர் கதாபாத்திரத்தில் நடிகர் விச்சு விஸ்வநாத் அவர்கள். மாப்பிள்ளை இன்டர்வியூக்கு வந்த நபராக நகைச்சுவை நடிகர் மறைந்த சிசஸ் மனோகர் ஐயா அவர்கள். மாப்பிள்ளை இன்டர்வியூக்கு வந்த நகைச்சுவை நடிகர் ஹல்வா வாசு ஐயா அவர்கள். மாப்பிள்ளை இன்டர்வியூக்கு வந்த நபராக நகைச்சுவை நடிகர் வையாபுரி ஐயா அவர்கள். ஐயர் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாபு ஐயா அவர்கள். கார்த்திக்கின் பேஷண்ட் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் தாமு ஐயா அவர்கள். பாண்டியராஜனின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் அம்மா அவர்கள். இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மூவிஸோட மெமரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.